ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் என்னென்ன ஒன்று கேளுங்க. உங்களோட டவுட்ஸை கேட்குறதுக்கு தான் கேட்டு அதை நான் சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன். சரிங்களா? நம்ம 2ஆம் தேதி போட்டிருந்த வீடியோ வந்து என்ன ரிசல்ட் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படின்னிங்கன்னா நம்மளோட சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடிக்கடி டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் புரியுமே தவிர நீங்கள் சும்மா உடனே கிளைமேக்ஸ் போயிட்டால் ஒன்றுமே புரியாது. இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோன்னா ஸ்டார்டிங்லேருந்து பொறுமையாக பார்த்தா தான் மட்டும்தான் அந்த படத்தோட கதை புரியும், என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். உடனே டேரெக்டாக நம்ம கிளைமேக்ஸ் போயிட்டு இல்லைப்பா எனக்கு டைம் இல்லை, டேரெக்டாக நீ கிளைமேக்ஸ் போட்டு விடு அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே நல்லா இருக்காது. படமும் புரியாது, போன டைமிங்கே வேஸ்ட்டு, நம்ம டிக்கெட்டு கொடுத்து எத்த காசும் வேஸ்ட்டு. சரிங்களா? அதனால் பொறுமையாக பாருங்கள். 3 மணி நேரம் படத்தையே நம்ம பொறுமையாக பார்க்குறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்கறதுல ஒன்றும் தப்பாயிடாது. சரிங்களா? நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. 2ஆம் தேதிக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192. சரிங்களா? அதை எழுதி காட்டுறேன். 192 2ஆம் தேதிக்கான ரிசல்ட் வந்து 192. நம்ம வந்து 3 டிஜிட்டில் டேரெக்டாக குத்துதே பார்த்தீங்கன்னா 190 குத்துக்கிறோம். ஆனால் அவன் அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 192. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். 3 டிஜிட்டு பாஸ் ஆகுது. ரொம்ப அதிகமான மிஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு மிஸ் தான். 190 192 ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். அப்படியே பாருங்கள். இது வந்து 1ஆம் தேதிக்கான கொடுத்த ரிசல்ட்டு. இதில் வந்து 190 கொடுத்துக்கிறோம், ஆனால் ரிசல்ட்டு 192. சரிங்களா? வாங்க நம்ம 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். மூணாம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னு நம்ம பார்த்துலாம் டீட்டெயிலாக. சரிங்க? ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துலாம். சரிங்களா? இப்போ ஏ போர்டில் எந்த நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0, பி போர்டில் வந்து 9, சி போர்டில் வந்து 2. சரிங்களா? இதுதான் வந்து வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்டு. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க இது சிங்கிள் போர்டு பார்த்து விளையாடிக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம். ஏபிபிசிஏசி. இந்த ஏபிபிசிஏசி விளையாடுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக விளையாடிக்குவாங்க. ஏன்னா நான் கொடுக்குறது வந்து 6 நம்பர் தான். லாஸ்ட் டைம் 12 நம்பர் அந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு கம்மியாகவே நான் கொடுக்குறேன், வெறும் 6 நம்பர் அந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறேன். ஃப்ரெண்டு ஒருத்தரும் கேட்டிருந்தார் சி போர்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நண்பா, நான் எடுத்தால் உங்களுக்கு வீடியோவில் ஒவ்வொரு பதிவு பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம். ஏபிபிசிஎஸ்சியில் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா 13, 86, 36, 18, 83, 63. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து வரத்துக்கான ஒரு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ஃபாலோ நம்பர் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்த மாதிரி தான், அந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 49 94 49 94. இன்னும் இந்த மந்த்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சரிங்களா. இந்த மந்தில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தரையும் நான் வந்து எந்த ஊர்லேருந்தெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நண்பர் ஒருத்தர் வேலூர் சொல்லியிருந்தார். வேலூர் எனக்கும் ரொம்ப கொஞ்சம் பிடிச்சமான இடம்தான். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவரும் வந்து அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நான் சேர்த்துக்கலான்னு ஒரு ஆசைப்பட்றேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வேலூரில் வந்து வேலூர் கோட்டை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கோயிலா ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க. அந்த கோயில் வந்து கோல்டன் டெம்பிள் நினைக்கிறேன், கரெக்ட். அந்த சக்தி நாராயணி அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கும் நான் வந்திருக்கிறேன். எனக்கும் அந்த கோயில் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜங்ஷன், எனக்கும் நிறைய பிளேசஸ் இருக்குது. டக்குனுக்கு மைண்டுக்கு வர மாட்டேங்குது வேலூரில் எனக்கு. சப்போஸ் நம்ம வேலூர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேலூர் நண்பர்கள் யாருன்னா நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வேறு எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரிங்களா. எனக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே வேணும், எந்த சூழ்நிலையிலும் வேணும். சரிங்களா. அதனால் சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது அடுத்ததாக 3 டிஜிட் பார்த்தலாம் வாங்க. ஏபிசி ஃப்ரீ கெஸ்ஸிங். இதுதாங்க என்ன நம்பரை பார்த்தீங்கன்னா 4 7 5 இது தாங்க. சரிங்களா. இது கொஞ்சம் கிட்டவே காட்டுறேன். இதை வந்து பாக்ஸ் டைப்பில் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 457 547 574 754 745. சரிங்களா. இது நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வரல நண்பா, 3 டிஜிட்டில் 12 நம்பர் கொடுக்க வேண்டாம், 6 நம்பர் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக சொல்கிறேன். இன்னும் அந்தளவுக்கு ஷார்ப்பாக வந்து வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா. இதை தவிர்த்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து எழுதி காட்டிடுவாங்க. 936 இந்த நம்பர் தான். சரிங்களா. இதை பார்த்துங்க. இதுவும் நம்ம உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் அப்படியே எழுதி காட்டிடுறேன். 963 396 369 639 693 இதுதாங்க ஏபிசி ஃப்ரீ கெஸ்ஸிங். சரிங்களா. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரே ஒரு சேனலாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க இந்த 3 நம்பருமே போட்டு விளையாடுங்க. போட்டு விளையாடுற மெத்தடு சொல்லிட்டேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த 5 டிக்கெட்டு போட்டிங்கன்னா அப்புறம் 10 டிக்கெட்டு போடுங்க, அப்புறம் 15 டிக்கெட்டு போடுங்க, அப்புறம் 20 டிக்கெட். இப்படி தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். சொல்கிறது புரியுதுங்களா. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் ஃபெயில் ஆகிட்டா கூட 4ஆவது நாள் பாஸ் ஆகிடும். இதிலெல்லாம் விட்டது வந்து நம்ம இதில் பிடிச்சிடலாம். அது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு பார்த்து விளையாடிக்கோங்க. இந்த 3 நம்பருமே போட்டு விளையாடுங்க. இது ஏபிபிசிஎஸ்சி. இதையும் நீங்கள் அப்படியே விளையாடுறவங்க போட்டு விளையாடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஏன்னா ஒரு சில ஊரில் சிங்கிள் போர்டு கிடையாது, அதனால் அவங்க விளையாட முடியாது. இது 2 விளையாடுவீங்க. நீங்கள் இது 2 விளையாடுறத நீங்கள் பார்த்து கரெக்டாக விளையாடிக்கோங்க. அந்தமாரி சொல்கிறேன். விளையாடுறதுன்று முடிவாகி போச்சுன்னா தயவு செஞ்சு கம்மியாக போட்டு விளையாடுங்க. நிறைய இதில் வந்து இழப்பு தான் அதிகமாக இருக்குமே தவிர எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அப்போ சரிங்களா, தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இது தலை சுற்றி கை கழுவுற வழியை மட்டும் பாருங்கள். ஏன்னா இதனால் அழிஞ்சவங்க தான் கோடிக்கணக்கான பேர், இதனால் வாழ்ந்தவங்க ரொம்பவே கம்மி தான். கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி. இதனால் நல்லா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான், இந்த நம்ம கைக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இதனால் அழிஞ்சவங்க பார்த்தோன்னா ரொம்பவே அதிகம். அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு விட்டுருங்க. இல்லை நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் விட முடியாது, இதுவும் ஒரு விதமான போதை மாதிரி எனக்கு ஆயிடுச்சு நண்பா அப்படின்னு சொல்கிறீங்களா, ஓகே சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறேன். இல்லை அதுக்கு மேலேயும் ஏதாவது இந்த வழியில் போனால் சாக்கடை இருக்குது, கீழே விழுந்துருவேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, அந்த வழியில் தான் நான் போவேன், நான் விழுவேன், நான் விழுந்துச்சு எழுந்துச்சு அந்த சாக்கடையில் இருக்கிற கப்பும் என் உடம்பு மேலே வந்து அதுக்கப்புறமா கூட நான் போகிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எதுவும் கம்பல் பண்ண முடியாது. ஓகே, உங்களோட விருப்பம் தான். போட்டு விளையாடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கம்மியாக போட்டு விளையாடுங்க, அதிகமாக போட்டு விளையாடி பணத்தை இழக்காதீங்க. இது உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்களோட முடிவு தான், சரிங்களா? என்னோட முடிவு இல்லை இது. நான் கம்பல் பண்ணுறதெல்லாம் கிடையாது, இது என்னுடைய கெஸ்ஸிங்கு. இதை நான் எனக்கு கிளிக் ஆகுது, அதனால் சரி இந்த மாதிரி கேரளா லாட்டரியில் நிறைய பேர் லாஸ் ஆகிட்டு நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் அவங்களுக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியாக நினச்சிட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. ஒவ்வொரு நாளுமே என்னுடைய கணிப்பை, அதாவது கணிப்புன்றது கெஸ்ஸிங்கிறது கணிப்பு தான், ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இங்கிலீஷ் சொன்னாலே தெரிஞ்சிடும் பொழுது தமிழ் வார்த்தையை தான் மறந்துடுறீங்க. தமிழை மறக்க வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள், சரிங்களா? அதனால் சொல்கிறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்து இருக்கும்போது தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை.